ஒரு பாசக்கார தாத்தாவும் சாண்ட்ரான்னு ஒரு செல்ல பேத்தியும் இருந்தாங்க. எத்தனை பேரப்பிள்ளைங்க இருந்தாலும் தாத்தாவுக்கு சாண்ட்ராவைத்தான் ரொம்ப பிடிக்கும். தினமும் காலையில சாண்ட்ரா எழுந்ததும் தாத்தா ஸ்கூலுக்கு போக ஷூக்களை சுத்தம் செஞ்சு சாப்பாடு கட்டி கொடுப்பார். ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அவளுக்கு கனமான பைய சுமக்க முடியாததால தாத்தாவே தூக்கிட்டு வருவார். வீட்டுக்கு வந்ததும் தாத்தாவும் பேத்தியும் குட்டி சண்டைகள் போட்டுக்குவாங்க. ராத்திரி 10 மணி ஆனாலும் சாண்ட்ராவுக்கு பிடிச்ச தின்பண்டங்களை வாங்கிட்டு வருவார். தாத்தா சில சமயம் மதுபானம் செஞ்சுட்டு சாப்பிடாம இருந்தா சாண்ட்ரா தான் அவருக்கு சோறு ஊட்டி விடுவா. கோழி குழம்பு வச்சா மெல்ல முடியாத தாத்தாவுக்காக நல்ல சதையான பகுதியை ஒதுக்கி வைப்பா. குடிச்சிட்டு வந்து படுத்தாலும் தாத்தாவை எழுப்பி சாப்பாடு கொடுப்பா. இப்படியே போயிட்டு இருக்கையில ஒரு நாள் தாத்தாவுக்கு சுகம் இல்லாம போச்சாம். கடைசி வரைக்கும் சாண்ட்ரா தான் அவர் படுக்கையில இருக்கும்போதும் சாப்பாடு ஊட்டி விட்டாலாம். கடைசி நேரத்துல தாத்தா உயிரை விட்டாராம். தாத்தா இறந்ததும் சாண்ட்ரா ரொம்பவே துவண்டு போனா. அவளோட உலகம் இருண்டு போனதா உணர்ந்தா. தாத்தாவோட பாசம், அரவணைப்பு இதையெல்லாம் நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டா. ஆனாலும் தாத்தா கூட சேர்ந்து வாழ்ந்த அழகான நினைவுகள் அவளுக்கு ஒரு விதமான ஆறுதலை கொடுத்துச்சு. தாத்தாவோட அன்பு அவளுக்கு எப்பவுமே ஒரு உந்து சக்தியா இருக்கும்.